இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுல ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல காலை உணவு திட்டம் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் விரிவாக்கம் பண்ண போறாங்க. அதை பெரியாரோட பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதியில இருந்து தொடங்க போறாங்க. செகண்ட், அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண 4 தொகுதிகள்லையும் இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது. ஏன்னா அவங்களோட தகுதி நீக்க நடவடிக்கை விசாரணை வழக்கு முடிவுக்கு வர்ற வரைக்கும் 4 தொகுதிகள்லையும் இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாதுன்னு அதிமுக தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. தேர்டு, டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி டாஸ்மாக் நிறுவனம் சொல்லியிருந்தாங்க. அதை மீறி 10 ரூபாய் வாங்கின 200 பேரை டாஸ்மாக் நிறுவனம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த்து, மது கடைகள்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்றது பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. இப்ப அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வர போறாங்க. மது கடைகள்ல பாட்டில எல்லாம் திரும்ப பெறதுக்கு ஒரு தானியங்கி இயந்திரம் ஒண்ணு வைக்க போறாங்க. அந்த தானியங்கி இயந்திரத்துல பாட்டிலோட லேபிள ஸ்கேன் பண்ணி நம்ம அந்த பாட்டில உள்ள போட்டோம்னா அதுக்கான அமௌண்ட்டை வந்து அந்த தானியங்கி இயந்திரம் மூலமா நம்ம எடுத்துக்கலாம். அதோட சோதனை முறையை ட்ரை பண்ணி பார்க்க எழும்பூர்ல இருக்கிற மது கடைகள்ல அந்த இயந்திரத்தை வச்சிருக்காங்க. ஃபிஃப்த்து, மூடப்பட்ட மது கடைகளோட எண்ணிக்கைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதிகபட்சமா மதுரையில 290 மது கடைகளும், கோவையில 179 மது கடைகளும் மூடப்பட்டிருக்கு. ஆறாவது, மெரினா கடற்கரையில 2 வயது பெண் குழந்தைய சிங்கப்பெண் அதிரடிப்படை பத்திரமா மீட்டு கொடுத்திருக்காங்க. ஏழாவது, ஒருத்தருக்கு இந்திய ராணுவத்துல வேலை கிடைச்சிருக்கு. ஆனா அவர்கிட்ட கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்லாததுனால அவரால் அந்த வேலையில ஜாயின் பண்ண முடியல. அவரு அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்குறதுக்காக 1 இயரா போராடிட்டு இருக்காரு. ஆனா இப்ப அவரு அமைச்சர் வன்னியரசு அவர்களை மீட் பண்ணி 1 டேல அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை வாங்கியிருக்காரு. எட்டாவது, மதுரையில ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் முன்னாடி ரோடு வந்து குண்டும் குழியுமா இருக்கிறதுனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிட்டு வர கஷ்டமா இருக்குன்னு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அவங்க கோரிக்கை வச்ச மறுநாளே எம்எல்ஏ முஸ்தபா அவர்கள் வந்து அதை சரி பண்ணி ரோடு போட்டு கொடுத்திருக்காரு. ஒன்பதாவது, இந்திய ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் மற்றும் அவரோட குடும்பத்தை முதலமைச்சர் விஜய் சார் மீட் பண்ணி அவரை பாராட்டி அவருக்கு 48 லட்சம் ரூபாய் நிதியும் கொடுத்திருக்காரு. பத்தாவது, முதலமைச்சர் விஜய் சாரோட டிவோர்ஸ் கேஸ் இன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங்க்கு வந்துச்சு. விசாரணை முடிஞ்சு திரும்ப அதை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சுஜாதா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க.